ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து கலகலா தான் சுட போகிறோம். எனக்கு வந்து கலகலானா என்னன்னு தெரிலனா நான் சாப்பிட்ருக்க சின்ன வயசில் ரவுண்டாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி அந்த கலகலா சுட போகிறோம், ஃபேமிலியாக உட்காந்து சுட போகிறோம், அதெல்லாம் எப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீட்டில் வந்து கலகலா சுட போகிறோம். கலகலா தேங்காய் பால், சர்க்கரை பவுடர், தேங்காய் பால், டால்டா, இது டால்டா, இது முட்டை. தேங்காய் பால் வடிகட்டியாமா? கட்டியாச்சு. நல்லா கட்டி அது டால்டா டால்டா நெக்ஸ்ட் சுகர் பவுடர். சுகர் மா ஃபுல் சுகர் ரெடி பண்ணணுமா? 2.5 kg சுகர் எவ்வளோ மம்மி? 2.5 2.5 kg 2 kg 3 kg மாவுக்கு 2 kg சுகர் போட்டிருக்கேன். தேங்காய் பால், தேங்காய் 2 தேங்காய் முழு தேங்காய் 1 kg மைதாக்கு 3 முட்டை. 1 kg மைதாக்கு 3 முட்டை. 3 kgக்கு 9 முட்டை. 9 முட்டை. ஊற்றல என்ன கொடுக்கணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எக்கு. பேக்கிங் சோடா தானே இது. அது வந்து தோசை சோடா, அது வேற. கேக்கு கலர் பண்ணுறது வேற. கெட்டி ஆயிடுச்சு. அப்புறம் கலக்குனா சரியா. அந்த முட்டையை நல்லா இது பண்ணிக்கணும் கையில். வெண்ணிலா எசன்ஸ் போடுவாங்க மம்மி? கொஞ்சம் போடலாம் தானே. ஏலக்கி ஏலக்கி. ரவை கிறிஸ்பியாக வர்றதுக்கு வந்து ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா மாவெல்லாம் பேசுகிறாங்க. அவ்வளோ மாவு பேசுறீங்களே, யாரை நம்பி? நம்மளை நம்பித்தான். என்ன மாவு அது? கலகலாக்கா மே என்ன மே இவ்வளோ ஆகாதுமே. சும்மா ஒரு 10 சுட்டா முடிஞ்சிச்சு அவங்க வேலை. இதெல்லாம் ஒரு 1 kg 2 kg எடுத்தோடனே ஆகாது மீனாக்கா. எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா. இது எவ்வளோ கேஜி போட்டுக்கிறீங்க? 5 kg. அம்மா எனக்கு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க. நான் வந்து வேலை பார்த்துக்கிறேன், நான் சும்மா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வேலை இருக்குது எனக்கு. அதான் வேலை என்ன? போதுங்க. ம் நீங்க தானே கலகலா நான் கலகலா சொல்ல முறுக்கு தான் சொன்னேன். ஏன்னா கலகலா நான் சாப்பிட மாட்டேன். முறுக்கு சுட்டா நான் சாப்பிட்டுருவேன், நான் தான் செய்வேன். அப்ப முறுக்கு ஒரு 10 kg செய்யுங்க. 10 kg எல்லாம் முடியாது. நான் இன்னைக்கே நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி ரவுண்டு பிடிக்கணும்னு நினைச்சேன். வாழ்க்கையில மோனா வந்து கலகலானா என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாவம் இங்கே தான் வந்து என்ன இது வந்து ரவுண்டா பண்ணி அப்படியே இது போடுறீங்களா, எண்ணெயில் போட்டு எடுப்பீங்களான்னு கேட்குது. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் கலகலான்னு தான் சொல்லுவோம். கலகலா குக்கீஸ். அது தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கலகலா தான் சொல்லுவாங்களா? கலகலா எப்படி செய்யறது இப்போ சரி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் பயங்கரமாக செய்வோம். கர்நாடகாவில் பெங்களூர்லாம் எல்லார் வீட்லையும் நடக்கும். கிறிஸ்மஸ்னாலே கலகலா இது மேண்டட்ரி. கலகலா முறுக்கு, அதிரசம், அப்புறமா அந்த நெட் சுட்டிங் நாங்கள் ரோஸ் குக்கின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. அது என்ன சொன்னாங்க? அச்சு முறுக்கு. ஓகே, நாங்கள் புதுசாக கேட்குறோம் அச்சு முறுக்குன்னு. மா இது எப்படி கலகலா எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன்.
எப்படின்னா நம்மளுக்கு தேவை ஒன்லி ஒன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? ஃபோக். இந்த ஃபோக்கை வச்சு இந்த மாவை வந்து ரவுண்ட் பண்ணி இப்படி வச்சு எனக்கு சொல்லி தரணும். ஒண்ணுதான் இப்படி இந்த இது மேல வச்சுக்கணும். ஓகே, இப்படி வச்சு இத்தேடு ரோல் பண்ணணும். இதை ரோல் பண்ணி லாஸ்ட்ல இப்படி க்ளோஸ் பண்ணா இதுதான் கலக்கலாம். இப்படி வரும் இந்த மாவு. ஓகே, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? ஸோ அந்த குக்கீஸில் முழுக்கரண்டியில் பண்ணால் இப்படி தான் வரும் ஃபோக்கில். ஸோ இது வந்து நீ ஒன் பண்ணி இது பண்ணோம். இது வர ஒரு 5 kg பிளான் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ 5 kg நாங்கள் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்குனியா? இல்லை, கரெக்டு தான். அதுக்கு தெரில, இங்கே தான் வந்து கற்றுக்குது. இதுதானேப்பா ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் வாழ்க்கையிலேயே கலகலானா இதுதானே. சூப்பர் மோனா. அதுக்குன்னு இவ்வளோ பெருசாக போடாத, சின்ன எடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாவோட ஃபஸ்ட்டு கலகல உருட்டல் நான் தான் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பக்கம் பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்போம். ஸோ அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க உட்காந்து செய்வாங்க. டாடி வந்து அவர் பிசைஞ்சால் தான் அது கரெக்டாக வரும். மாவு கரெக்டாக பிசைஞ்சு கொடுப்பாரு. ஒரு செகண்ட் அட்டம்ப்ட். அவ்வளோதான். ரொம்பலாம் இது பாரு, ஒரு மாவுக்கு 3 seconds தான். இவ்வளோ ஸ்லோ பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஒட்டாது இந்த மாவு. இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒட்டானா இது வராதுன்றீங்களா? அப்படின்னா அந்த ஸ்பூன்லலாம் ஒட்டாது, ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஓ, அப்படி சொல்றீங்க. இங்க பாரு, பாட்டி பாரு, டப்புன்னு முஸ்தாங்க. கற்றுக்கிச்சு பாரு. ரவுண்டு பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட். என்ன தெரியுமா பண்ணு, கொஞ்சம் மாவு எடுத்துக்கோ, சின்ன ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சின்ன ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. டப்புன்னு எடுத்து செஞ்சிடு. அவ்வளோதான். இரு, நான் ரவுண்ட் பண்ணி தரேன் உனக்கு. ஓகே, இன்னும் உனக்கு ஈஸி ஆக்குறதுக்கு. ஆமாம், அது கரெக்டு தான். இன்னும் நான் ஈஸி ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறேன், சின்னதாக உனக்கு நான் உருண்டை பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை நீ டப்புன்னு எடுத்து முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கிறிஸ்மஸ்னால. இதுதான் கிறிஸ்மஸ்னால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷனு, இந்த ஸ்வீட் ப்ரிப்ரேஷனு, டெக்கரேஷன்ஸு, அப்புறம் களைக்கட்டம் தான் சொல்கிறேன். இந்த வருஷம் நான் வீட்டில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மோனாக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுக்குவேன். மோனா வந்து டப்புன்னு உருட்டிங்குது. இப்போதுக்கு வந்து பாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டி பாருங்க, உனக்குன்னா போட்டி லீடிங். இது தான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பாட்டுக்கும். அங்கே பாரு கை எப்படி ஆடுது பாருங்க. பாரு வேற லெவல். பாட்டி வந்து இது ஃபுல்லாக முடிச்சிடுவாங்கண்ணா. இது அது உண்டா கிட்ட வை, அப்போதான் ஃபுல்லாக. இவ்வளோ கேப் ஆயிடுச்சுன்னா அது ஃபில் பண்ண முடியாது. அடுக்கணும் லைனாக அடுக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே பாரு, அங்கே அடிக்கிறாங்க பாரு, ஸ்ட்ரைட்டாக. அப்போ தான் ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபில் ஆகும். ஃபில் ஆகிடுச்சுன்னா கரெக்டாகிடும். அந்த மாதிரி டப்புன்னு எவ்வளோ முடியுமோ பண்ணு. நான் சென்டரில் வந்து ஜாயின் ஆகிறேன். வேலை முடிச்சுட்டு வரேன். எங்கே போறீங்க? வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா கற்றுன்னு 2 ரோ பண்ணிக்கிறியா? இன்னும் இது ஃபில் பண்ணணும். இன்னும் வந்து இவ்வளோ மாவுக்குது பண்ண. இப்போ நானும் ஜாயின் ஆவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பக்கம் மம்மி பாரு, அங்கே பாரு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக முடிச்சாங்க பாரு. அங்கே பாரு, அது பெருசாக அனுப்பி மறிக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரம் போராட்டத்தில் கடைசியாக ரிசல்ட் வந்து யாருதுன்னா என்ன தான் வந்துக்குது. இன்னும் வந்து மோனா வந்து ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால பாவம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுனுக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறது நம்ம என்ன தான் சொல்லி இடி பண்ணிடணும் உக்காந்து என்னது அந்த ஸ்பூனில் இடி உருட்டினா ஆகிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கழுத்துலேருந்து முது வரைக்கும் நோவும். ஓகேங்களா, அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த லேடி, அந்த ஓல்டு லேடி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க பாவம். அவங்களும் பண்ணாங்க. ஷேரன் வண்டி இன்னைக்கு இல்லை, ஏன்னா அவள் எக்ஸாம் இருக்கிறதுனால அவள் படிச்சுன்னு அவளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என் வேலையோ பார்த்துனுங்கிறேன். ஒரு பக்கம் ரைட் சைடில் வந்து வேலை பண்ணியிருந்தேன், இந்த பக்கம் இதோ பண்ணியிருந்தேன். ஸோ எந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போதுக்கு. இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது? பாட்டியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மம்மியும் வந்து ஒரு அரை அதுல பாதி ரோடு போறதுக்கு விட்டுக்கிறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல, அது பாதி விட்டுக்கிறாங்க. அது காட்டுறாங்க, அங்க வரும் பாதி விட்டுக்கிறாங்க முக்கா. இது நான் செஞ்சிருந்து என்னோட ஷீட்டு கம்ப்ளீட்டு. மோனா வந்து பந்து 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 பாவம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்குது. உள்ள வந்து கை கால் எல்லாமே வலிக்குதுன்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டேதான். இப்போ வந்து விட்டா மலாக்கா போய் படுத்துற போயிட்டு அரையவோ சம்பவம் படுத்துட்டு ஏஞ்சிக்காது. இப்ப இல்ல பாரு கூட வேலை ஓடி வரும். அப்படி ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி குதிக்கும். பெட்டு மேல குதிச்சுட்டு ஆயிட்டு வந்து அவ்வளவுதான், வரவே வராது. நேத்து கூட அப்படிதான் இதுவும் வந்துட்டு பத்துச்சு, சும்மா 10 நின்னுச்சு. போன் நல்லா தூக்கிடுச்சு. பார்த்தா ஏன்ச்சிட்டு 1.5 மணி நேரம் நல்லா இருக்கும். ஆனா பாவம் டயர்டு இருக்குது. இப்போ மோனா கூட வேலை செய்யுது. ரோஸ் குக்கி எல்லாம் அடுக்கி வச்சேன். ரோஸ் குக்கி அடுக்கி வச்சேன்னா அடுத்தது வெளில போனோம் அப்படின்னாருன்னு மேலே போய் இவ்வளோ ஆயிக்குது இப்போதுக்கு. இது மம்மி ஒட்டிக்கிறது, இது பாட்டி. டாடி வந்து அவரை பண்றாரு பாவம். மாவு. மம்மி செகண்ட் பேப்பரா? இதோட என்ன விட்டுருங்கப்பா, என்னால முடியாது, கஷ்டமா இருக்கு. முடியாது. 4 இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா. இப்பதான் 4:45 தெரியாது எனக்கு. இன்னும் 5 மணிக்கு வேலை. நான் என் வேலை சீக்கிரம் முடிக்கணும். நான் இப்படியே பண்ணிட்டேன் நானு. சரி ஒன்னே இல்லை, கஜூர் போட்டுடலாம். அது ஒரு ஷேப் மாதிரி. இப்போ எப்படி இது ஒரு ஷேப்பு, அது வந்து இது மாதிரி டைமண்ட் மாதிரி ஷேப் போட்டு கஜூர். பால் கொல்கட்டை, காஜு கட்லி மாதிரி. அது ஷேப்பு. பால் கொல்கட்டை செய்வீங்க தெரியல? பால் கொட்டை செய்வீங்களா நீங்க? இது முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணோம்ல, அதுதான் தலைநோம். எனக்கும் இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஜாமுன் சாப்பிடணும் அப்பத்துல இருந்து எனக்கு வருமா. என்ன பேப்பரு மாமா? நீ வந்துமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறம்மா. இன்னும் 2 பேப்பர் கூட வருது, பண்ணு. பேப்பர் தான்மா. நல்ல வேலை எனக்கு தான் கேட்கறாங்க தெரிஞ்சேன். ஓகே மோனா, வெரி குட். பண்ணு. இந்த வருஷம் நீ பண்ண இல்ல, இனி வரும் ஜென்மங்கள், இனி வரும் ஃபியூச்சருங்கள் நீ தான் பண்ணோம். இது நீ தான் இனிஷியேட் எடுக்கணும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல. நம்ம ஒரு 40 வயசு 50 வயசு ஆனாலும் நீ வந்து இதெல்லாம் செய்யணும், ரெடி பண்ணணும். எங்க மாமியார் இதெல்லாம் செய்வாங்க. 40 வருஷம் 50 வயசுமா நெக்ஸ்ட் இயர் பண்ணோம். இல்ல இப்ப கல்கி கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் இருப்பீங்க ஒரு 40 50 60 இயர்ஸ் ஃபியூச்சர் சொல்றேன். வேற கொட்டாய் விட்டுச்சு. இப்ப விட்டா அப்படியே அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு இதெல்லாம் பண்ணவே முடியாது. குழந்தை உட்காந்து பண்ணோம். நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். பண்ணாது மாவு எடுத்து போய் விளையாடும். நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். காலை வச்சு இல்ல கடலை எல்லாம் வாங்க மாட்டோம். நாங்க அந்த பாரம்பரியம் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க செய்வோம். நாங்க சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பண்ணி கத்து. ஆமா, இது அப்படித்தானே ஜெனரேஷன் வருது. இவங்க பண்ணாங்க, இவங்களால இவங்க கத்துக்கினாங்க, மம்மினால நாங்க கத்துக்கணும். இப்போ தாத்தா பண்ணுவாரு சாம இது கூட வச்சுட்டாரு. நல்லா மாவு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டு எடுப்பாரு கூட. இதுப்பெல்லாம் இந்த நம்ம இந்த இது யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் கூடலே பண்ணுவோம். சீப்பு குதிச்சு பண்ணுவோம். மொத்தல இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்டா கொண்டு வரணும்.
இது வந்து மாவு தான் மெயின், குக்கீஸ் தான். ஆனால் அந்த ஷேப்பு எஸ். நேற்று வந்து ரோஸ் குக்கி நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு. இது கூட நல்லா தான் இருக்குது. இப்போ பொறிச்சு பார்த்து டேஸ்ட் பார்க்கணும் அது. ரெண்டாவது உருண்டை வந்துக்குது மோனாக்கு. ஐயோ இப்போ மோனாவோட மைண்ட் வச்சு உருண்டையா போடுறாங்களே. ஏய் உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லை வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லை ரெஸ்ட் இப்போ இல்லை ஆமா அப்புறமா 2 நாள் கிறிஸ்மஸ்க்கு நோண்டினுக்கோமா முடியலன்ட்டுன்னு. கிறிஸ்மஸ் காட்டி நல்ல நாளைக்கு லேட்டா ஏஞ்சுக்கும். காலையில ஏஞ்சி உடையாச்சு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு நல்லா பண்ணலாம். ஆமா நான் சொல்றேன், நான் பாட்டு சிவனேங்கிறேன் நானு. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஐயோ பாருங்க மோனா வந்து 1.5 இவ்வளோ பண்ணி முடிச்சுக்கிறோம். ஆனால் டப்புன்னு லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு 1/2 hourல சீக்கிரம் முடிஞ்சிச்சு. டப்புன்னு முடிஞ்சிச்சு. இப்போ மெயின் வந்து இதை பொறிச்சு எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆமாம். இப்போத்துக்கு வந்து நாங்கள் 1:30 மணிக்கு உக்காந்தோம். இப்போ டைம் வந்து 6:15 ஆக போகுது. அது பலகாரன்றது அவ்வளோ ஈஸியே இல்லை. ஆனால் இது சுற்றுலா போல வரும். நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 பேப்பர் இருக்குது. அதுதான் அதெல்லாம் சேர்த்தா 8 சொன்னேன். வண்டு கழிச்சானா முதுவெல்லாம் செம்ம பெயின். மோனாவானும் பாவம் உக்காந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணால் பாரு. அது வந்து உஷாராக எடுக்குது பாருங்க. மோனா யார் யார் எப்படி விட்டுக்கிறான் நான் அது பார்த்தேன்னா கண்டுபிடிக்குவேன். இது மோனா, இது மம்மி, இது டாடி, இது எந்தன்ட்டு ஸ்டைலில் சொன்னோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உருட்டினதுக்கப்புறம் இப்போ வறுக்கிறோம். இப்போது உருட்டல் முடிஞ்சாச்சு. இப்போ வறுத்தல் போயினுக்குது. இவ்வளோ வறுத்து எடுத்தாச்சு. நான் வந்து மம்மிக்கு வந்து இந்த கரண்டியில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதை எடுத்து நான் இப்படி உள்ளே போட்டுருக்கேன். மம்மி வறுக்கிறாங்க. பண்ணுற ஈஸியாக சீக்கிரமாக முடியும். ஒரே ஆள் எல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஓகே சூப்பராக இருந்துச்சு மம்மி. கலகலாம். நானே ஒரு 4 வாயில போட்டேன். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. எனக்கு அது பயம். எல்லாம் அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நாங்க 3 பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டோமே. ஆரிச்சுன்னா கிறிஸ்பினஸ் வந்துடும். சூப்பர் சக்சஸ். 2 பொருளும் நல்லா வந்துருச்சு. வாங்க டேஸ்ட். சூடு எடுத்து கையில அப்படியே எடுத்து வாயில போட்டுக்காதீங்க. இது நான் சுட்டுந்து. அவங்க யார் சொன்னா? அவ ஒன்றும் கிடையாது. நைஸ் சூப்பர். ஓகே நான் தான் சொல்றேன் வாங்க நான் போடுறேன் அப்படின்னு கேட்கல. பாவம் கை வலிக்குதுன்னு சொல்றேன். நீங்க உட்காந்து போடுங்க. மம்மி ஏச்சுக்கோங்க. அரிய வகை வாய்ப்பு. டக்குனு ஏச்சுக்கணும். ஏ ஆமாப்பா பா அங்க பாருங்க அவங்க கை. நான் பண்றேன் இப்படி வாங்க. நான் ஏன் பண்ணலன்னா நாளைக்கு நான் முறுக்கு சுட்டேன் 2 கை இல்லாம கூட போறான். நாளைக்கு சொல்ல முடியாது. அது உண்மை கஷ்டம். ஆனா அது வந்து விட்டு போடணும். இதுனா போட்டு எடுக்கணும். ஓகே அது எப்படின்னா 2 kg மாவு பண்றீங்கன்னா 2 kg சுத்தணும். கஷ்டம் அது. ஆனா நம்ம மெத்தட் நாளைக்கு பாப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து என்னென்ன டிஷ்னா ரவா உருண்டை, குலோப் ஜாமுன், அப்புறம் முறுக்கு 3மே பண்ணோம். என்னோட கம்பெனி என்னோட எல்லாரும் ஹெல்ப் பண்ணோம். இன்னைக்கு மட்டும் டாடி புடிச்சு யாரா டைட்டா புடிக்கணும். அது எனக்கு வராது பிடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷிஃப்ட் மாதிரி இவரு வந்துட்டாரு. பா எனக்கு பயமா இருக்குதுப்பா. மம்மி விளையாடுறேன்னு எண்ணெயை தூக்கி மூஞ்சில ஊத்திட்டு போறாரு. நான் புதுசுதான். ஆனா நீ தெரிஞ்சுச்சா? சரி ஆஃப் பண்ணிட்டேன் நான் கேமரா. எப்பயோ எண்ணெயத்துக்கு ஏமால ஊத்திட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மிக்கு கை வலினால மம்மி கை வலினா போய் ரெஸ்ட் எடுக்கணும். பாத்திரம் கழுவ கூடாது. அவங்க கைடன்ஸ் அப்படியே நின்னு பண்ணிடல. வாங்க நாங்க
இந்த பெரிய சில்லுங்குது பாரு, இதுதான் எனக்கு பயம். நான் என்ன உங்களை பண்றேன் பத்தியா? கீழே கீழே உழுதுற போறேன் இது மேல. பண்ண மாட்டேன். கட்டி மேல அப்புறமா. சோ இப்போ உள்ள எவ்வளவு பேப்பர் இருக்குது? 1 2 3 அவ்வளவுதான். 3யா? ஓகே फ्रेंड्स, பாதி நானே. வெளியில ஒரு 3 இருக்கும். எவ்வளவு முடிஞ்சனால பண்றேன் फ्रेंड्स. சும்மா சொன்ன 3. இது ஒரு ஃபேமிலி வர்க், டீம் வர்க் மாதிரி. இது ஒரு ஃபேமிலி வர்க்னால எல்லாரும் ஒரு கை வச்சிருவோம். கை வைக்கலையே நீங்க, கரண்டி தான் வைக்கிறீங்க. சரி 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 சரி. போட்டு வைப்பா. ஓகே மேம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலகலா ஓவர் லாஸ்ட் வாடா க்ளோஸ். பெண்டு எடுத்து காலையில ஒரு 1:30 மணிக்கு உக்காந்தம்மா மதியானம். அது மதியம். ஆமா. மதியானம் உக்காந்து இப்போ டைம் என்னன்னா பாருங்களேன், கிட்ட 9:30 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கலகலாவும் முடிஞ்சிச்சு. கலகலா நேற்று வந்து அந்த ரோஸ் குக்கி என்ன முறுக்கு இது ரோஸ் தமிழ்ல இதுல வந்து அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இது கலகலா. இப்போ இந்த தமிழ்நாட்டில் நீங்க என்ன இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தீங்கன்னா கலகலா தான். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஊர் கலகலா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஒரு வாரம் வந்து பேக் டு பேக் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நாங்கள் வெளியவே போகல, நானும் மோனாவும் யாரும் வெளியே போகல. ஆக்சுவலாக நானும் இன்னைக்கு வேலை வச்சுக்கின்னு வேலை முடிச்சுக்கின்னு, நீங்களே பார்த்துருப்பீங்க, வேலை முடிச்சுக்கின்னு நான் வந்து எல்லாம் வேலை பண்ணேன். கிறிஸ்மஸ்னா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ்னா அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வைப்பா இருக்கும். வீடு டெக்கரேஷனு, வீட்டு கிளீனிங்கு, பலகார ப்ரிப்பேரிங்கு, வீட்டு டெக்கரேஷனு எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் நடக்கிறது. இதை நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நீங்களாம் பார்ப்பீங்க. சரி, அதான் நாளைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பார்ப்பீங்க. ப்ளஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து நேற்று வந்து மோன வேலை செய்யறதில்ல அப்படி இப்படின்னீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணி எந்த வேலையை கொடுக்க அதுவாகவே வந்து பாவம். நான் நிஜமாவே சொல்கிறேன், நான் சும்மா என் ஒய்ஃப்னு சொல்லணும் நல்லா இல்லை, பயங்கரமாக வேலை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு பாவம். ஸ்டார்டிங் பாருங்க, இன்னைக்கு கூட காலைல ஏந்ததுலேருந்து இப்போ 9:30 நைட்டு இப்போ வரைக்கும் வந்து இல்லை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உன்னை பற்றி தெரில, எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க உன்னை. அதனால நான் கரெக்ஷன் பண்ணுறேன், அவள் தான். ஏன்னா எங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்களா போய் வாலண்டரியாக போயிட்டு ஏய் நீ வேலை பண்ண நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் வரைக்கும் நம்ம கொடுத்த வேல்யூ நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொன்னிருந்தே இல்லை மோனா, இன்ன வரைக்கும் பயங்கரமா. ஏன்னா நிறைய பேர் ஒன்றுமே தெரியாம ஷாரன் அப்படி வளர்த்துக்கிறாங்க, மோனா இப்படி வளர்த்துக்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா வளர்த்துக்கிறாங்க, எல்லாரும் நல்ல பேரண்டிங் தான். மோனாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். பாவம், நிஜமா சொல்கிறேன், எந்த பொண்ணும் இந்த மாதிரி வேலை பண்ணுமா, வேற இந்த இடத்துல வேற யாருன்னா பொண்ணு வந்து வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி பண்ணமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மோனா வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுது, செம்ம ஹெல்ப் பண்ணுது. நாளைக்கோ பாவம் இன்னும் 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 நாள் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.